ओम शांति। आज हमारे बीच में आदरणीय करुणा भाई जी बैठे हैं। आप भाई साहब का बहुत बहुत स्वागत है। आज आपके क्लास का विषय बहुत ही सुंदर विषय है, आओ जियो दादियों की तरह। जैसे हमारे दादियों ने अपना जीवन विश्व कल्याण में लगाया, वैसे भाई साहब भी बचपन से ही इस विश्व कल्याण के मार्ग पर अपना जीवन समर्पित किया। आज आप एक ऐसे अनमोल रतन हैं जिन्होंने साकार में बाबा मम्मा की पालना ली और सभी दादियों के साथ, दादियों के अंग संग में अपने जीवन साथ रहे, आंखों से देखा, अनुभव किया। तो आप हमें आज बताएंगे हम कैसे दादियों की तरह हमारा जीवन बनाए। आदरणीय करुणा भाई, ओम शांति। किसी भी प्रकार के पब्लिक कार्यक्रमों से अपने को अलग रखने का प्रयास करता हूँ। वैसे सभी ने सुना होगा, क्वारंटाइन एक नया शब्द पूरी साल सुनते रहे। सेल्फ क्वारंटाइन क्या होता है, इसका अनुभव करने का मुझे बाबा ने मौका दिया। जब ज्ञान में आए थे तब हम एक बात सुनते थे कि दादियाँ 14 साल तपस्या किए थे। 1936 से अब वो 1950 में आए, तो 14 साल कोई सेवा नहीं, किसी के पास जाकर के सेवा करना, पैम्पलेट देना, जिसको हम सेवा வெளியில் சென்று நோட்டீஸ் கொடுப்பது, இப்படி சேவை, விதவிதமான சேவைகள். இந்த சேவைகள் நான் அபுவிலிருந்து தான், மோண்டபூவில் வந்த பிறகு தான் பார்த்தேன். भारत और पाकिस्तान का हुआ, तभी भी हमारे दादियों को वो क्या होता है, क्या हुआ है, பாரதம் மற்றும் பாகிஸ்தான் இரண்டாக பிரிந்தது. அப்பொழுதும் நம்முடைய தாதிமார்களுக்கு என்ன நடந்தது, என்ன நடக்கின்றது என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. அவ்வளவு உள்முக நிலையில் இருந்தார்கள். இதை உள்முக நிலை என்று கூறலாம், அல்லது சுயத்தின் சக்திசாலி மனநிலை என்று கூறலாம். ஏகாகர நிலை, மனதை ஒருமுகப்படுத்தப்பட்ட நிலை, மனம் ஒருமுகப்பட்ட நிலை என்று கூறலாம். பாபா எப்பொழுது இவர்களை மவுண்ட் அபுவிற்கு அழைத்து வந்தாரோ, ஒவ்வொரு தாதியை நான் பார்க்கும் பொழுது ஃபரிஷ்தாவை போல் தெரிந்தார்கள். வாயிலிருந்து ஒரு வார்த்தை கேட்பது என்றாலும் கூட மிகவும் கவனமாக கேட்க வேண்டியிருக்கின்றது இருந்தது. பாபாவுக்கு சப்தமாக பேசுவது, அதிகமாக பேசுவது அப்பொழுது அவ்வளவு அவருக்கு பிடிப்பதில்லை. மம்மா அமைதியினுடைய தேவியாக இருந்தார். மம்மாவுக்கு எதிரில் கூட யாரும் சப்தமாக பேசுவதற்கான இந்த தைரியம் வைக்கவில்லை.
மம்மாவினுடைய அந்த அமைதியினுடைய சொரூபம் கம்பீர நிலை என்று சொல்லும் பொழுது உள்முக நிலை अवर्णनीय है। மிகவும் பிரசித்தமானது. तो बाबा भी कई बार कहते थे, பாபாவும் பல முறை கூறுவதுண்டு, தேவதைகள் சப்தமாக சிரிப்பதில்லை, बोलते नहीं, சப்தமாக பேசுவதில்லை, அதிகமாக பேசுவதில்லை. तो जब यज्ञ में எப்பொழுது யஜ்யத்தில் வெளிநாட்டினருடைய சேவை ஆரம்பமானதோ तो हमको அப்பொழுது हो रहा था, எனக்கு அவ்வளவு वासियों के लिए ஆச்சரியம் ஏற்பட்டது. பாரதவாசிகளாகிய நமக்கு அமைதியில் நிலைத்திருக்க வைப்பதற்கு முயற்சி தேவைப்பட்டது. वो संस्कार ही था। வெளிநாட்டு நம்ம பிராமண ஆத்மாக்களிடம் அந்த சன்ஸ்காரம் இருந்தது. समझ அவர்களுக்குள் பேசும்போது கூட அவ்வளவு மெதுவாக பேசுகிறார்கள். நமக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கேட்க அதிகமாக சரியாக கேட்கவே முடியாது, அவ்வளவு மெதுவாக பேசுகிறார்கள். நான் யோசிக்க ஆரம்பித்தேன், எப்படி இவர்களுக்கு மட்டும் இவ்வளவு இயல்பாக வருகின்றது மெதுவாக பேசுவது. हम बच्चों தேவதைகளாக மாறக்கூடிய ஆத்மாக்கள் நம் அனைவரும் प्रैक्टिकली इन दादियों द्वारा நாமாகிய பிராமண ஆத்மாக்களுக்கு பாபா நடைமுறை வாழ்க்கையில் எப்படி தாதிமார்கள் பேசுகிறார்கள், நடக்கிறார்கள், அமர்கிறார்கள், அதை பார்த்து நாமும் கற்க வேண்டும். ஞானத்தில் 21 வயசு எனக்கு இருக்கும். அப்பொழுது ஞானம் பெற்றேன் 1966 வருஷம். ஆனால் हम लोगों को एक नया மம்மா மற்றும் பாபா எங்களுக்கு ஒரு புதிய பிறவி கொடுத்து तो जैसे बच्चे को எப்படி குழந்தைகளை सिखाते हैं, தாய் தந்தையர் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள் அல்லவா, इसी तरह से நடப்பது, பேசுவது, அமர்வது. இதேபோல் दिया மம்மாவும் பாபாவும் தாதிமார்களும் बच्चों को பிராமண ஆத்மாக்களாகிய प्रैक्टिकल பாபாவுடைய குழந்தைகள் ஒவ்வொருவருக்கும் தங்களுடைய सिखाते रहे। மம்மாவும் பாபாவும் தங்களுடைய நடைமுறை வாழ்க்கையின் அந்த செயல்கள் மூலமாக கற்றுக் கொடுத்தார்கள், பிரேரணை அளித்தார்கள். बताने के लिए ये कहा जाता था, நாம் குழந்தைகளுக்கு கூறுகின்றோம், இப்படி योग பிராமண ஆத்மாக்களுக்கு கூறுகிறோம், ஞானம், யோகா, சேவை மற்றும் தாரணை, இப்படி கூறுகின்றோம். साल के बाद ये இது பல வருடங்களுக்கு பிறகு यहाँ क्या सिखाते हैं, உங்களிடம் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்கள் இந்த 4 பாடம் மூலமாக என்று பிறர் கேட்கும் பொழுது, जब हम ज्ञान में आए ஆனால் நான் எப்பொழுது ஞானத்துக்கு வந்தேனோ, हमने நான் எப்பொழுது பாபாவுடைய ஞானம் பெற்றோனோ 3 விஷயங்கள் கேட்டேன் ஆரம்பத்தில். हम बड़े कैसे हुए, छोटे से बड़े कैसे बने, ஒரு ஞானத்தில் சின்ன हम ये 3 बात வயசுலேருந்து இப்பொழுது ஒரு சிறிய நிலையிலிருந்து பெரிய நிலை எப்படி ஞானத்தில் கற்றுக்கொண்டேன் என்றால் இந்த 3 விஷயங்கள் மூலமாக. मैं बता रहा हूँ। ஆரம்பத்திலிருந்து இந்த கடைசி வரை என்று கூறப்படுகின்றது இல்லையா. क्या था, யஜ்யத்தினுடைய ஆரம்பம் என்னவாக இருந்தது? 14 साल बाबा ने 14 வருடங்கள் பாபா அனைவருக்கும் என்ன கற்றுக் கொடுத்தார்? सदियों को बनाया। தாதிமார்களுக்கு அவர்களை என்னவாக மாற்றினார்? विश्व सेवा किस बात से हुई, உலக சேவை என்பது எந்த पहली शिक्षा விஷயத்தில் எந்த குறிப்பாக நடந்தது? आते ஆரம்பத்தில் வந்தவுடனே दृष्टि 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 திருஷ்டி தான் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது. कोई आशा नहीं, பாபாவுடைய திருஷ்டி, மம்மாவுடைய திருஷ்டி, தாதிமார்களுடைய திருஷ்டி, வேறு எந்த ஆசையும் விருப்பமும் கிடையாது. பாபா ஞானம் கொடுத்து சென்று விடுகிறார். ஆனால் முழு நாளும் हम एक दो को देखते थे, நாங்கள் ஒருவர் இன்னொருவரை பார்க்கும் பொழுது, பாபாவை பார்த்தாலும் சரி, மம்மாவை பார்த்தாலும் சரி, தாதிமார்களை பார்த்தாலும் சரி, பேசுவது கிடையாது. सुनने की इच्छा नहीं होती थी। கேட்பது அந்த ஆர்வமும் கிடையாது. பிறர் பேசுவதை கேட்பது அப்படியும் கிடையாது. இந்த யஜ்யத்தினுடைய சர்வசிரேஷ்ட சக்தி என்றால் அது ஆரம்பத்தில் திருஷ்டி மூலமாகத்தான் அனைவருக்கும் அளிக்கப்பட்டது. பார்வை, சக்தி மிக்க பார்வை, ஆத்மீக பார்வை. எவ்வளவு நேரம் நாம் பார்த்து கொண்டிருந்தாலும் அவ்வளவு நேரம் திருஷ்டி கிடைத்து கொண்டிருந்தது. उनका कंप्लीट चेहरा ही बदल யாரை பார்த்தாலும் அவருடைய முகமே மாறிவிடுகின்றது. திருஷ்டி கொடுக்கும் பொழுது யார் திருஷ்டி பெறுகிறாரோ அவர்களுடைய முகமே மாறிவிடுகின்றது. पर कैसे थे
कैसे होंगे ஃபரிஷ்தா இந்த உலகத்தில் वो हम बच्चों எப்படி को இருந்தார்கள், इस எப்படி सीखने में पहला पाठ था ஃபரிஷ்தாவினுடைய அனுபவம் என்ன, आत्मिक दृष्टि இது எப்படின்னா முதல் परमात्मा से பாடம் शक्ति மூலமாக लेने ஆத்மீக का जो பார்வை, द्वार था, ஆத்மீக वो திருஷ்டி, इनकी दृष्टि थी। பரமாத்மாவுடைய சக்திகள், பரமாத்மாவுடைய அன்பை திருஷ்டி மூலமாக हाँ பாபாவும் அம்மாவும் தாதிமார்களும் அளித்தார்கள். ரெண்டாவது, எங்கு परंतु दुनिया में ज्ञान पहले भी था உலகில் மனிதர்களுக்கு ஞானம் இருந்தது, ஆனால் அது உலகிய ஞானம் என்று கூறலாம், சாஸ்திர ஞானம். कॉमन है ஞானம் என்ற அந்த வார்த்தை பொதுவானதாக இருக்கின்றது. ஒவ்வொரு விஷயத்திலும் விஞ்ஞானமாகட்டும் प्रोफेशन है वो एक இல்லை ஒவ்வொரு துறையின் அந்த ஞானத்தை அதுவும் ஞானம் என்று கூறப்படுகின்றது. ஆனால் आध्यात्मिक में भी एक ज्ञान मिलता था ஆன்மீகத்தில் ஞானம் கிடைக்கின்றது. किसी भी धर्म எந்த எவ்வித சாதுக்கள், சந்நியாசிகள், பண்டிதர்கள், उसको कहते தர்மத்தினர்கள் मुक्ति का மிக உயர்ந்த ஞானம் என்று உலகில் கூறப்படுவது முக்தியினுடைய ஞானம். को अपने नाम भी रखते मुक्तानंद इस तरह से பல முறை இந்த மாதிரி பேர் கூட வைக்கிறாங்க சாமியார்களுக்கு, முக்தானந்த். समझते थे सब முக்தியின் ஞானம் தான் மிக உயர்ந்த ஞானம் என்று கூறப்படுகின்றது உலகில். இது சாஸ்திரவாதிகளினுடைய வாதம். இங்கு நாம் முதல் முறை பாபா கூறினார், मुक्ति का ज्ञान नहीं குழந்தைகளே, உங்களுக்கு முக்தியினுடைய ஞானம் கிடையாது, ஜீவன் முக்தியினுடைய ஞானம் அளிக்கப்படுகின்றது என்று பாபா கூறினார். ज्ञान है आज हम सुन रहे என்ன ஞானம் என்று நாம் கேட்கிறோமோ वो मुक्ति के लिए नहीं இது முக்திக்காக கிடையாது, मनुष्य से देवता மனிதனிலிருந்து தேவதை. तो जिसको हम कहते हैं இதை நாம் கூறுகிறோம் जीवन मुक्ति का हमको पहली ஜீவன் முக்தி, வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே வாழ்க்கையின் பந்தனங்களிலிருந்து விடுபடுவது. नहीं कहते थे कि भाई बस फिर जन्म में ஒரு பொழுதும் நாம் எப்படி கூறுவதில்லை, முக்தி போதும், இந்த जाना है பிறப்பிறப்பு சக்கரத்திலிருந்து விடுபட்டு விட வேண்டும் என்று, इस प्रकार की ऐसा இந்த உலகமே சத்தியமற்றது என்று நாம் கூறுவதில்லை. वो था ये உலகினர் இந்த ஞானத்தை மிக உயர்ந்ததாக புரிந்து கொண்டிருக்கின்றார்கள், முக்தியினுடைய ஞானத்தை. कहते हैं कि भाई जो कुछ भी अब तक जो आप என்னவெல்லாம் நாம் இதுவரை கேட்டோமோ கற்றுக்கொண்டோமோ அதனை மறந்து விடுங்கள். பாபா கூறுகிறார், இதன் அனைத்தையும் மறந்து விடுங்கள். இதெல்லாம் சாஸ்திரத்தினுடைய விஷயங்களை பற்றி. அவை அனைத்தையும் மறந்து பாபா என்ன கூறுகின்றாரோ அதனை கேளுங்கள். பாபா அவ்வளவு விடுபட்ட நிலையிலிருந்து इनसे भी पूछो ஞானத்தை அளித்தார். பிரம்மா பாபா, தாதிமார்கள் मतलब निश्चय से அவ்வளவு உயர்ந்த மனநிலையில் ज्ञान நிச்சயத்தோடு, लोगों को निश्चय था இதுதான் சத்தியமான ஞானம் என்ற நிச்சயம், முழுமையான நிச்சயம் தாதிமார்களுக்கு இருந்தது. பாபாவுக்கும் அம்மாவுக்கும் தாதிமார்களுக்கும். से देवता நாம் மனிதனிலிருந்து தேவதையாக மாறுகிறோம். बीच में बाबा நடுவில் பாபா मनुष्य से देवता மனிதனிலிருந்து தேவதை, बीच में நடுவில் ஃபரிஷ்தா. ज्ञान दिया बाबा ने ஆசுரியர்னா பாபா முரளியில் சொல்கிறார் இல்லையா, जो डेप्थ है அசுர நிலை மனித நிலையிலிருந்து பிராமணன், பிராமணனிலிருந்து ஃபரிஷ்தா, ஃபரிஷ்தாவிலிருந்து தேவதை. இந்த விஷயங்கள் எல்லாம் நான் கண்கூடாக பார்த்தேன் பிரம்மா பாபாவிடம் வந்து, பிரம்மா பாபா மூலமாக. थे एक्टिव பாபா அவ்வளவு ஒரு ஆக்டிவ் நிலையில் धीरे धीरे இருந்தார். बाबा कैसे பிறகு மெதுமெதுவாக முற்றிலும் அமைதியின் ஆழத்தில், बिल्कुल சைலன்ஸில் बाबा हम सबको गले मिलते थे சென்று விடுகிறார். में लेते थे பாபா நம் குழந்தைகளை தன்னுடைய மடியில் வைத்து திருஷ்டி அளிப்பதுண்டு. जैसे बाबा கடைசி நாட்களில் லட்சுதாதி பாபாவுடைய பிராமணி கூறுவதுண்டு, மெதுவாக மெதுவாக என்று. जैसे பாபாவை தொடும்போது ஒரு பஞ்சு போல் அவ்வளவு மென்மையான உணர்வு ஏற்பட்டது. லட்சுதாதி கூறுவதுண்டு, சப்தம் கூடாது, மெதுவாக முற்றிலும் அமைதியாக பாபாவிடம் செல்லுங்கள், பாபா முன் அமருங்கள், திருஷ்டி பெறுங்கள் என்று கூறுவதுண்டு. बाबा मनुष्य से நாமாகிய குழந்தைகளையும் பாபா மனிதனிலிருந்து தேவதையாக மாறுவதற்கு முன்பு अभ्यास कराता रहा இந்த பயிற்சியும் செய்விக்கிறார். फरिश्ता எப்படி ஃபரிஷ்தாவாக மாறுவது, फरिश्ते कैसे बोलते हैं ஃபரிஷ்தா எப்படி பேசுவார், எப்படி பார்க்கிறார், तो
धरती पे होते हुए भी இந்த धरती पे பூமியில் இருந்து கொண்டே இந்த பூமியில் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு நிலை. तो किस तरह से எந்த चलते விதத்தில் हैं, उनका चलन से ही बाबा कहते थे देखो உயர்ந்த நிலைக்கு செல்கிறோம் நடத்தையின் மூலமாக தெரிகின்றது. பாபாவை பார்க்கும் பொழுது, कभी खड़े होते थे பாபாவுக்கு பக்கத்தில் அமரும் பொழுது या कोई ऐसे कोई आते हैं तो बाबा कहते देखो फरिश्ता आ गए। தாதிமார்கள் அவங்க பக்கத்தில் இருக்கும்போது பாபா வரும்போது எல்லாருமே அப்படி கூறுவதுண்டு. பலர் கடைசி சமயத்தில் ஃபரிஷ்தா வருகிறார் பாருங்கள் என்று. இப்பொழுது அப்படிப்பட்ட நேரம் வந்துவிட்டது. ஃபரிஷ்தாக்களை பார்க்க விரும்புகிறார்கள். குலதேவதை குலதேவி என்று கூறுகிறார்கள். ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, தேவதைகள். நாமாகிய குழந்தைகளுக்கு அப்படிப்பட்ட ஞானம் பாபா கொடுத்துள்ளார். அதனை ஜீவன் முக்தியினுடைய ஞானம் என்று கூறலாம். इस जीवन से तो வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே வாழ்க்கையின் பந்தனங்களிலிருந்து விடுபட்ட நிலை, आने वाली दुनिया की வரக்கூடிய உலகில் வாழும் வாழ்க்கை, इस प्रकार से அது எப்படிப்பட்ட मुक्त जीवन है। விடுபட்ட நிலையில் இருக்கும் வாழ்க்கை, தேவதா உலகின் வாழ்க்கை, அதனை பற்றி பாபா நமக்கு கூறிக்கொண்டிருக்கிறார். पहले முதலில் दूसरा திருஷ்டி, பார்வை, ஆன்மீக பார்வை. ज्ञान இரண்டாவது मुक्ति का, ஜீவன் முக்தியினுடைய ஞானம். और तीसरा हम மூன்றாவது कहते थे टोली। டோலி, பிரசாதம். अभी भी कई बार இப்பொழுதும் सुनते हैं, टोली खाया, பல முறை கேட்கிறோம், टोली लिया, டோலி பெற்றீங்களா, तो सुनते हैं பிரசாதம் பெற்றீர்களா, டோலி சாப்பிட்டீர்களா कहते थे जो यज्ञ என்று में बनाया இந்த வார்த்தைகளை கேட்கிறோம் இல்லையா. ஏனென்றால் यज्ञ का है, டோலி என்பது யஜ்யத்தில் original है। செய்யப்பட்டது. उस समय पर जो तोशा मिलता था அந்த காலத்தில் அந்த famous था। டோசான்ற அந்த டோலி அவ்வளவு பிரசித்தமானது. யஜ்யத்தினுடைய टोली है, டோலி, प्रसाद है, பிரசாதம். तो वो हम लोग खाते हैं। அதனை நாம் பிரசாதத்தை நாம் சாப்பிடுவதுண்டு. उसके बाद பிறகு அதற்கு பிறகு மெதுவாக தெரிய வந்தது, ब्रह्मा भोजन भी பிரம்மா போஜனமும் மிகவும் பிரசித்தமானது என்று. इतना मशहूर था ब्रह्मा भोजन। அவ்வளவு பிரசித்தமானது. ये ब्रह्मा कुमार कुमारियाँ कहीं खाते नहीं है। பிரம்மா குமாரிகள் வேறு எங்கும் வெளியிலும் சாப்பிடுவது கிடையாது. एक ही कारण है இதற்கான ஒரே காரணம், कि अपने हाथों से बना தங்களுடைய கைகளில் को भोग लगा உணவை தயார் செய்து பகவானுக்கு அதனை படைத்து பிறகு அதனை உட்கொள்கிறோம். இந்த விஷயம் வெளியில் யாருக்கும் தெரியாது. यहाँ तक मैंने देखा विदेश में जब இதுவரை गया था, வெளிநாட்டுக்கு செல்லும் போதும் கூட ग्लास लेके वो पहले दृष्टि देके इसके बाद தண்ணீர் குடிக்கும்போது கூட அந்த கிளாஸில் தண்ணி நிரப்பிட்டு அதற்கு திருஷ்டி கொடுத்து பிறகு அதனை குடிக்கிறார்கள் வெளிநாட்டினர். அவ்வளோ ஒரு பாவனை. इस शरीर में இன்றும் இந்த உடலில், जो ஃபரிஷ்தாவினுடைய உடலில் தண்ணீர் जाए ब्रह्मा உட்கொள்கிறோம் என்ற அந்த நினைவில் பிரசாதத்தை உட்கொள்கின்றோம். साथ स्वीकार பிரம்மா போஜனம், के बाद சிவபாபாவுக்கு அதனை படைத்து அந்த பிரசாதத்தை உட்கொள்கிறோம் என்ற அந்த से जो सीखा விஷயம் நினைவில் இருக்கட்டும். कैसे बने, தாதிமார்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். தாதிமார்கள் எப்படி फरिश्ता कैसे உருவானார்கள், அந்த நிலைக்கு சென்றார்கள். இந்த தேவிகள் எப்படி அந்த தேவி நிலையை அடைந்துள்ளார்கள். அதனுடைய சாதனம் என்னவென்றால் அமைதியினுடைய சக்தி साइलेंस और மற்றும் ஆன்மீக பார்வை, திருஷ்டி. दो ही है जो एक आवाज है और एक तेज है। ஒன்று சப்தம், मन और அதாவது மனம் மற்றும் எண்ணம் மற்றும் சொல்கள். टोटल कंट्रोल दादी இந்த இரண்டு விஷயத்தின் முழுமையான கட்டுப்பாடு வைத்திருந்தார்கள். மனதின் மௌனம், வார்த்தைகளின் மௌனம். दादियां जाते हैं எங்கெல்லாம் தாதிமார்கள் செல்கின்றார்களோ அங்கு जी के प्यास முழு பிராமண குல ஆத்மாக்கள் அந்த திருஷ்டியினுடைய அதன் தாகத்தில் का है। இருந்தார்கள். अभी भी ये யாரெல்லாம் அவ்யக்த பாப்தாதாவை பார்த்திருக்கிறீர்களோ பாபாவிடம் திருஷ்டி கொடுங்கள் என்று கேட்கிறோம். समय बाबा दृष्टि எவ்வளவு நேரம் பாபா திருஷ்டி கொடுக்கிறாரோ 25,000 20,000 25,000 பிராமண ஆத்மாக்கள் ஹாலில் உட்கார்ந்திருந்தாலும் முற்றிலும் அமைதியான நிலையை ही दुनिया
அனுபவம் செய்கிறோம் இல்லையா? இப்படிப்பட்ட அமைதி உலகில் வேறு எந்த சபையிலும் இதனை பார்க்க முடியாது. यहाँ का बाबा के सामने இங்கு பாபாவுக்கு எதிரில் நாம் அனுபவம் செய்யும் இந்த அமைதியை, तो इसीलिए இந்த सभी அமைதியின் दादियों சக்தியை में வேறு எங்கும் பார்க்க முடியாது. देखा எனவே அனைத்து தாதிகளிடமும் நாம் இதனை பார்த்தோம். என்ன बड़े हैं कोई செய்கிறார்கள்? देने वाले बड़े हैं कोई में சிலர் कई विशेषताएं நன்றாக மேடை பேச்சு பேசுகிறார்கள், சிலருக்குள் வேறு வேறு விசேஷத்தன்மைகள் कोई भी सेवा कर रहे हो இருக்கின்றது. என்ன சேவை செய்தாலும் तो जैसे बाबा ने कभी एक बार ऐसा प्रश्न पूछा था मधुबन में பாபா ஒரு முறை கேள்வி கேட்டார் மதுபனில். कर रहे हैं इनमें மதுபனில் number one कौन है? சேவை செய்பவர்களில் முதல் எண்ணில் இருப்பவர் யார்? हम ஃபர்ஸ்ட் நம்பர். दादियों का नाम तो जानते थे தாதிமார்களுடைய பெயரை நாம் தெரிந்திருக்கிறோம். ஒவ்வொரு தாதியினுடைய பெயரை वन में नंबर वन சொல்லிக்கொண்டே வந்தோம். दादी அதில் பாபா சொன்னார் போலி தாதி. மதுபனில் மிக உயர்ந்த சேவாதாரி, நம்பர் ஒன் சேவாதாரி तरफ हमने ध्यान என்றால் போலி தாதி. बोली दादी कैसे नंबर முதல் முறை அந்த அவருடைய பெயரை கேட்டோம். போலி தாதியுடைய பெயர் எப்படி வந்தது? அவர் வெறும் உணவு சமைத்து கொடுக்கிறார் இல்லையா என்று நினைத்தோம். பாபா பாருங்க, ஒவ்வொருவருடைய விசேஷத்தன்மை பார்க்கிறார். யஜ்யத்தில் से पहले उठते हैं மிக எல்லாருக்கும் முன்பாக எந்திரிக்கிறாங்க அதிகாலையில் போலி தாதி. ये है இன்றும் கூட நம்முடைய पहले बना के रेडी रख சகோதரர்கள் योग से கிச்சன் சேவை செய்கிறவங்க आदत होते हैं அதிகாலையில் 2 மணிக்கு எந்திரிச்சு டீ தயார் பண்ணி எல்லாருக்கும் குடிக்கிறதுக்கு வைக்கிறாங்க, சேவை செய்கிறாங்க. இந்த கிச்சன் சேவை, பண்டாரா சேவை. அதுக்கப்புறம் 5:30 மணிக்கு கிச்சனில் சேவை செய்கிற நம்ம சகோதரர்கள் எந்திரிச்சு கிச்சனுக்கு இந்த காலை சிற்றுண்டி தயார் பண்ணுறாங்க பாருங்கள். அப்போது இந்த கிச்சனில் சேவை செய்கிறவங்க நம்பர் ஒன் சேவாதாரின்னு இருக்கணும். அதில் போலி தாதி ஃபஸ்ட்டு பாபா சொன்னார். அது पता भी होता था कि भाई आज कोई आने वाले हैं ये தாதிக்கு முன்னாடி அந்த ப்ரோக்ராம் கொடுப்பது नीचे से ऊपर கிடைத்திருப்பது உண்டு. போலி தாதிக்கு இவ்வளோ பேர் வராங்க, धीरे धीरे கீழேருந்து மேலே பஸ்ஸில் மெதுவாக हमको लेने வராங்க பஸ் ஸ்டாண்ட்லேருந்து. तो அப்போ ஆரம்பத்தில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து யஜ்யத்துக்கு இந்த மாட்டு வண்டியும் குதிரை வண்டியும் அதில் தான் வருவது உண்டு. आए क्या பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம பாண்டவன் வரைக்கும் मन में யாரெல்லாம் எந்த நேரத்தில் வந்தாலும் மதுபனில் तो बोली 24 மணி நேரமும் அங்கே உணவு கிடைத்து கொண்டிருந்தது. போலி தாதி அந்த உணவு தயாரிப்பதனுடைய அந்த பொறுப்பை ஏற்றிருந்தார். இரவு கடைசியில் தூங்க போகிறவர் யாருன்னா அதுவும் போலி தாதி தான். सेवा का भी சேவையினுடைய अंदर भावना பாவனை அவருக்குள், निंद्रा जीत भी தூக்கத்தை வென்ற நிலையை அவரிடம் பார்த்தோம். और மேலும் ये कौन है ये हमारी दादियाँ कभी जानते भी नहीं है आजकल किसी से भी मिलते हैं இன்றைய காலத்தில் யாரை சந்தித்தாலும் एक இந்த आता है பரிச்சயம் அளிக்கப்படுகின்றதில் அவங்க இன்ட்ரடக்ஷன், पहले उनका परिचय देने की कोशिश करते हैं யார் ஒரு கெஸ்ட்டை கூட்டிகிட்டு வராங்களோ அவங்களுடைய அறிமுகத்தை கொடுக்குறாங்க இல்லையா. ஆனால் நம்முடைய தாதிமார்கள் नहीं पूछा ये कौन है யாருக்கு வந்தாலும் யார்கிட்டையும் கேட்பதில்லை இவங்க யார் அப்படின்னு. से आया था நான் தென்னிந்தியாவிலேருந்து வந்திருந்தேன். பாபா சிந்த் ஹைதராபாத்லேருந்து, தாதிமார்களும் சிந்த் ஹைதராபாத்லேருந்து முதல் சந்திப்பிலேயே करके आओ बच्चे வா குழந்தையே என்று மனதார என்னை அழைத்து தன்னுடைய மடியில் அமர வைத்து கொண்டார். தன்னுடைய हमारे दादियों में இரு கரங்களால் என்னை அணைத்து கொண்டார். ज्ञान தாதிமார்களிடம் எந்த ஒரு விசேஷத்தன்மை, परंतु दृष्टि ஞானம் கொடுக்கின்றார்கள், सर्व கூறுகின்றார்கள். திருஷ்டி, बाबा के हैं பார்வை என்று சொல்லும்போது ஆன்மீக பார்வையில் அந்த திருஷ்டியில் எல்லாரையும் பகவானுடைய குழந்தை என்று அந்த பார்வையில் பார்க்கிறார்கள். மூன்றாவது, ये हमारे सैंपल बने நாம் அனைவரும் ஒவ்வொருவரும் ஒரு உதாரண சுரூபமாக उनका சாம்பிளாக மாறணும். था அந்த ஒரு எண்ணம் தாதிமார்களுடைய முகத்தில் साइलेंस का था இருந்த அந்த பொலிவு, அமைதியினுடைய சக்தி, அதன் ஆதாரத்தில், மேலும் அத்தீந்திரிய சுகத்தினுடைய ஆதாரத்தில் वो आनंद
பாபாவுடைய நினைவில் அமரும் பொழுது அவ்வளோ ஒரு ஆனந்தத்தை அனுபவம் செய்கின்றார்கள். வேறு எங்கும் வேறு எதிலும் அப்படிப்பட்ட ஆனந்தம் கிடைப்பதில்லை. இப்படி बाबा ने इन பாபா सब दादियों को तैयार இந்த இந்த அனைத்து தாதிமார்களையும் विश्व में सेवा हो। தயார் செய்துள்ளார் என்று உலகின் சேவையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எனவே நாம் அனைவருக்கும் तो ஆரம்பத்திலிருந்து இந்த கடைசி வரை किसी को आप இந்த அமைதியினுடைய சக்தி साक्षात्कार बाबा का யாருக்கும் பாபாவனுடைய சாட்சாத்காரம் செய்விக்க வேண்டும் என்றாலோ அல்லது பாபாவனுடைய பிரத்யக்ஷத்தா दृष्टि பாபாவை வெளிப்படுத்த வேண்டும் என்றாலோ मुस्कुराता हुआ चेहरा हो, வார்த்தைகளின் மூலம் செய்யும் சேவையை விட ये सुख का होगा। ஆன்மீக பார்வையின் அந்த சக்தியின் மூலமோ அனுபவம் செய்விக்க முடியும். பாருங்க, தாதிமார்கள் பாபா இவர்களை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நடப்பதும் பேசுவதும் ஃபரிஷ்தா போல இருக்க வேண்டும். நம்முடைய பேச்சும் நம்முடைய நடையுடை பாவனையும் सादगी जो நேரத்திற்கேற்ப वो हम எல்லைக்கு அப்பாற்பட்ட அந்த துறவு மனப்பான்மை नहीं तो लोग समझते மற்றும் எளிமையான நிலை குழந்தைகளாக நம் மூலமாக தெரிய வேண்டும். दुनिया के हिसाब से உலகினர் की समझते हैं। உலகினர் பொதுவாக என்ன நினைக்கிறாங்கன்னா, பெரிய பெரிய ஸ்தாபனங்கள் வித்யாலயங்கள் பணத்தின் அந்த செல்வத்தின் ஆதாரத்தில் தான் அது பெரிய வித்யாலயம் என்று கூறப்படுகின்றது என்று நினைக்கிறார்கள். ஆனால் பாபா இந்த விஷயத்தில் அந்த செல்வத்தை பணத்தை अपनी सादगी से அதை ஒரு beggar to prince बाबा कहते थे। அதை ஒரு இரண்டாம் பட்சம் மூன்றாம் பட்சமாகத்தான் கருதுகிறார். பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. நம்முடைய அந்த प्रैक्टिकली देखा था தபஸ்யா துறவு மனப்பான்மை தியாகம் இதுதான் முதன்மை பெறுகின்றது. माँ जैसी जो विश्व की மம்மாவைப் போல் உலகில் முதல் भी कोरा कपड़ा பாருங்க, फैक्ट्री से निकलता हुआ அவர்கள் உடுத்திய துணி கூட ரொம்ப சாதாரண தரம் வாய்ந்த துணி தான். அப்படிப்பட்ட துணி தான் உடுத்தினார்கள் பாபா, மம்மா, தாதிமார்கள் எல்லாம் எல்லோரும். ऐसी भी होगी சமயம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் का एक सैंपल இந்த எளிமையினுடைய ஒரு உதாரணமாக, தபஸ்யாவினுடைய உதாரணமாக एक बाबा के குழந்தைகளாக நாம் समझेंगे। மாற வேண்டும். பாபாவுடைய குழந்தைகள் பிராமணாத்மாக்கள் फिर से நாம் அனைவரும் மீண்டும் सैंपल बाबा அந்த ஆரம்ப நிலையிலிருந்து இந்த கடைசி நிலையினுடைய அந்த சாம்பிள், அந்த உதாரணத்தை நாம் உலகினருக்கு வெளிப்படுத்த வேண்டும். भगवान से मिले பகவான் இவர்களுக்கு ஆசிரியராக இருந்து ஞானம் கொடுத்து கொண்டிருக்கின்றார். இவர்களிடம் இருக்கும் அனைத்து பொக்கிஷங்களும் பகவான் கொடுத்தது. இது வெளிப்பட வேண்டும். நம்முடைய அமைதியின் சக்தி மூலம் अर्पित किया हुआ प्रसाद நம்முடைய குணாதிசயங்கள் அதன் மூலம் வெளிப்பட வேண்டும். उसी से ही वो लोग संतुष्ट होकर பாபா प्रजा जो बनने वाले हैं இதன் மூலம் மனித ஆத்மாக்கள் திருப்தி அடைவார்கள். नतमस्तक அப்பொழுதுதான் மனிதர்கள் உங்கள் முன்னால் தலை வணங்குவார்கள். ஓம் சாந்தி.